அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். அண்மையில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான IPL மெகா ஏலத்தில் வீரர் நிதிஷ் ராணாவை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் தக்க வைக்காததால் ஆத்திரத்தில் அவரது மனைவி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு வைரலாக பரவி வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் முக்கிய வீரராக ஜொலித்தவர் நிதிஷ் ராணா. ஏலத்தில் இவரை ஆட்டிய முறையை பயன்படுத்தி கொல்கத்தா அணி தக்க வைக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் கொல்கத்தா அணி நிதிஷ் ராணாவை வாங்க முனைப்பு காட்டவில்லை. இதனையடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிதிஷ் ராணாவை 4,20 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கியது. நிதிஷ் ராணாவின் மனைவி தனது சமூக வலைதள பக்கத்தில் விசுவாசம் என்பது விலை உயர்ந்தது, அதை எல்லாராலும் வாங்க முடியாது என்று வார்த்தைகளால் கொல்கத்தா அணியை விளாசியுள்ளார். நிதிஷ் ராணா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பிங்க் நிற டி ஷர்ட்டுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து ராயல்டி இஸ் பிங்க் என பதிவிட்டு தனது விசுவாசம் ராஜஸ்தானுக்கு என மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். இருவரின் பதிவும் தற்போது வைரலாக பரவி வருகிறது. அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம்.